நாம் அறிந்து கொள்வோம் நலமுடன் வாழ்வோம் நிகழ்ச்சியில் நாம் இன்று அறியப்போவது கைகளுக்கான பயிற்சி. இவை கைகளுக்கு நலமும் பலமும் தரக்கூடிய நல்ல பயிற்சியாக இருக்கின்றது. சாதாரண நிலையில் முதுகுகளை நீட்டி கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கைகளை பின்வளைத்து மூச்சை வெளியிட்டவாறு பின்வளைத்து முதுகில் தொட்டவாறு பிடித்துக் கொள்ளவும். மூச்சை இழுத்தவாறு மாற்றி அமைத்து திருப்பி மீண்டும் மூச்சை வெளியிட்டவாறு பின்பக்கமாக இழுத்துக்கொள்ளவும் பிடித்துக்கொள்ளவும். இது கைகளுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கிறது. குறிப்பாக புஜ வலிகளை நீக்குவதற்கும் கை தசை நார்களுக்கு வலிமை கொடுக்கவும் இவை மிகுந்த நலமுள்ளதாக இருக்கின்றது. இரத்த நாளங்களை கூட சரிப்படுத்தக்கூடிய நிலையில் இது அமைகின்றது. இப்போது கைகளை முன்னே நீட்டிக்கொண்டு விரல்களை நன்கு மடக்கி நிமிர்த்தவும். கைகள் நீட்டிய நிலையில் நன்கு முன் மடக்கி நிமிர்த்தவும். இது விரல்களுக்கும் விரல் தசை நார்களுக்கும் மிகுந்த ஆற்றலை கொடுக்கிறது. பின் முன் வளைத்து மேல் நிமிர்த்தவும். கீழ் வளைத்து விரல் நீட்டியவாறு கீழ் வளைத்து மேல் நிமிர்த்தவும். இவை மணிக்கட்டுகளுக்கு மிகுந்த ஆற்றலை கொடுக்கின்றது. சாதாரண மூச்சாக இருக்கட்டும். இப்போது வெளி மடக்கி வெளி விரித்து உள் மடக்கி வெளி விரித்து. இவை மிகுந்த ஆற்றல் தசை நார்களுக்கு மூட்டு முதல், அதாவது கையில் உள்ள புஜ மூட்டில் இருந்து முன் விரல் மூட்டு வரைக்கும் ஆற்றல் தருகின்றது. இவைகளை செய்யும்போது கைகள் மரத்த நிலையில் செல்வது, கைகள் உளைச்சல், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் கூட இவற்றால் சரியாகுவதற்கு மிகுந்த பலன் தருகின்றது. நன்கு மடக்கி நன்கு விரிக்கவும். பின்னோக்கி மூச்சை இழுத்தவாறு விட்டவாறு சாதாரண மூச்சில் இருக்கட்டும். இப்போது மூச்சை வெளியிட்டு கொண்டு பின்னே சென்றுவிட்டு மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு மீண்டும் வெளியிட்டவாறு முன்னே குனிய வேண்டும். மூச்சை இழுத்து கொண்டு பின்னோக்கி செல்லவும். மூச்சை விட்டுக்கொண்டு மேலே வந்து திருப்பி மூச்சை வெளியே விட்டுக்கொண்டு கீழே நோக்கி செல்லவும். மீண்டும் பின்னே போகும்போதெல்லாம் மூச்சை இழுத்துக்கொள்ளவும். முன்னே வரும்போதெல்லாம் மூச்சை வெளியிட்டுக் கொள்ளவும். இவை வயிற்றிற்கும் முதுகிற்கும் பலத்தை தருகின்றது. இப்போது அப்படியே கால்களை அகற்றாமல் அப்படியே மூச்சை வெளியிட்டவாறு இவை உச்சியிலிருந்து கால் வரைக்கும் முதுகுகளில் உள்ள வலிகளை நீக்குவதற்கும் இவை உதவுகின்றது. குறிப்பாக புஜவலிகளை நீக்குவதற்கே இவை அதிகமாய் உதவுகின்றது. நலமுடன் வாழ்வோம்.